இன்னைக்கு காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா பழைய சாதமும் தயிர் ஊற்றி அதோட தொட்டுக்க பார்த்திங்கன்னா கொத்தமல்லி துவையல் வச்சுருக்கேன். இது பசங்களுக்கும் எனக்கும் போட்டு வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டாங்க. கொத்தமல்லி துவையல் இந்த பழைய சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட கருவாடை துவையல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு குஸ்காவும் அதோட காலிஃப்ளவர் சில்லியும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். இது காலிஃப்ளவர் வழக்கம் போல் கட் பண்ணிவிட்டு அதில் சுடு தண்ணியில் உப்பு மஞ்சள்தூள் போட்டு ஊற வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அதோட மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு விழுது, அதோட கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது காரத்துக்கு மிளகாத்தூளும் போட்டுடுறேன். என்னதான் வீட்டில் நம்ம ஒரு காலிஃப்ளவர் ஒன்றாவே சில்லி போட்டு சாப்பிட்டாலுமே இந்த எக்ஸிபிஷனில் அது திருவிழாலாம் பார்த்தோன்னாக்கா இந்த காலிஃப்ளவர் பக்கோடா போடுறவரை சுற்றி ஒரு கூட்டமே நிற்கிந்தாங்க. அது பார்த்திங்கனாக்கா அவர் அப்படியே கெத்தாக போட்டுட்ருப்பார். இது நானாக சேர்த்த கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டங்கிறது. அது உண்மை தானேங்க. நம்மளா தான் போய் விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிட்றோம். இப்போ லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் சில்லி, குஸ்கா, அதோட வெங்காய பச்சடி.